திமுகவினர் எது செய்தாலும் அதுக்கு ஒரு நியாயம் இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. அந்த நியாயம்தான் இதற்கும் அவர்கள் சொல்ல போகிறார்களான்னு தெரில. திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் செயின்ட் சேவியர் காலேஜ் இருக்குது. அந்த காலேஜை பற்றி பல குற்றச்சாட்டுகள், அது சம்மந்தமான செய்திகள் சிந்தனைகளில் பல தடவை இங்கே பேசியிருக்கிறோம். அங்கே வந்து ஒரு திமுக பிரமுகர் வீட்டில் வந்து ஞானஸ்நானம் நிகழ்ச்சி. அவங்க இதுக்கான ஆடிட்டர், அவங்க பகுத்தறிவுவாதிகளாச்சே. இல்லை இல்லை, கோவிலுக்கு போறதையே ஏத்துறவங்களாச்சே அவங்க. இந்து கோயில்கள், இந்து ஆன்மீகத்தின் நாங்க ஆட்சி அமைக்க நாங்க போட்ட பிச்சை அப்படின்னு அந்த பிச்சை போட்டவங்க குரூப் அது. ரைட் 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 ஆண்ட குரூப். அப்ப ஸோ அந்த ஞானஸ்நானம் நிகழ்ச்சி இருக்கு. ஸோ அந்த ஆடிட்டோரியம், அந்த காலேஜ் ப்ரிமிஸை அவங்க பயன்படுத்துகிறாங்க போல இருக்கு. சனாதனத்தின் குறித்து பல கேள்விகள் எழுப்பக்கூடிய ஆர்எஸ் பாரதி, நீங்க ஆர்எஸ் பாரதினா வேற ஒரு வழக்கம் சொல்லுவீங்க, திமுகவின் ஆர்எஸ் பாரதியும் அதுல நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வந்திருக்கிறாரு. எப்பவுமே அங்க 2 ஷிஃப்ட் நடக்கும் அந்த காலேஜில். காலையில 8:30 to 1:50, பிறகு 1:45லேருந்து 6:15 வரைக்கும் ஷிஃப்ட்டு. இந்த நிகழ்ச்சி நடக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த 1:15 வரைக்கும் நடக்கிறத 11 மணிக்கே நிறுத்திடுறாங்க. அதுக்கு பிறகு 1:45க்கு ஆரம்பிக்கக்கூடிய செகண்ட் ஷிஃப்டை வந்து 4 மணிக்கு தான் தொடங்குறாங்க. இதனால வந்து கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுடைய கல்வி, அதாவது திமுகவினர் அவங்களுக்கு வேண்டப்பட்ட நிகழ்ச்சியை எப்படி வேணாலும் நினச்சிக்கிட்டோம், அதுக்கு வாடகைக்கு அந்த காலேஜை வாங்க போகுதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட, இதனால் ஒரு தனிப்பட்ட ஒரு நபருடைய நிகழ்ச்சியினால பாதிக்கப்படக்கூடியது மாணவருடைய கல்வி அப்படின்னு சொல்லி தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது இந்து முன்னணி. குறிப்பாக அட்வொகேட் குற்றாலநாதன் இந்த கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க? அதை விட என்னன்னா, நெல்லையில் வந்து இப்பொழுது கவர்னர் RN ரவி அவர்கள் சுற்றுப்பயணத்தில் இருக்காரு. கல்லூரிங்கிறது அது அவர் தான் வேந்தர், அதனால அவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும்ங்கிற கோரிக்கையும் அவர் வச்சிருக்காரு. அதுங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. உலகம் பிறந்தது எனக்காக அப்படிங்கிறது திமுக காரங்க என்ன நினைச்சிட்டாங்க, இந்த தமிழ்நாடு இருக்கிறது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வளங்கள், இயற்கை வளங்கள், அதுக்கப்புறம் நிதி ஆதாரங்கள், நீர் ஆதாரங்கள், மணல், ஜல்லி, கனிம வளம் எல்லாம் வந்து எனக்காக அப்படிங்கிறது போய் அதுக்கப்புறம் வாக்காளர்களையும், இந்து வாக்காளர்களை பணம் கொடுத்து ஓட்டு வாங்கிக்கலாம், காசு கொடுத்து வாங்கிக்கலாம், இல்லை ஜாதி வெறியை தூண்டி வாங்கிக்கலாம். இஸ்லாமியர்களுக்கு பிஜேபி உள்ள புந்துரும் அப்படின்னு சொல்லி அவங்களையே வந்து ஒரு ஓட்டிங் மிஷினாக வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் விதிவிலக்காக இருந்தது இந்த கிறிஸ்தவர்கள் தான். அதுக்கு தான் வந்து அந்த இவர் என்ன சொன்னாரு, ஜார்ஜ் பொன்னையா, ஏய் நாங்கள் போட்ட பிச்சையில் வந்த ஆட்சி அப்படின்னாரு. அப்பாவும் அதுக்கேற்ற மாதிரி இந்த அப்பாவு இல்லைன்னா கோவிலில் மணி ஆடிட்டு இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லி கேவலமாக அதே ஜார்ஜ் பொன்னையா தான் சொன்னார். அதுக்கு கூட கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் அவங்க இன்னும் அதுக்கப்புறம் தான் உதயநிதி ஸ்டாலின் சொன்னார், இது உங்களின் ஆட்சி, உங்களால் அமையப்பெற்ற ஆட்சி. ஆமாயா, நீ இப்போ உங்ககிட்ட தான் நான் பிச்சை எடுத்தேன் அப்படிங்கிறத வந்து இதை வேறு விதமாக நீ பிச்சை போட்ட, நான் பிச்சை வாங்கினேன் அப்படிங்கிறத வேற விதமாக ஜார்ஜ் பொன்னையா சொல்லி கொஞ்ச நாள்லயே ஸ்டாலின் சொன்னார். இது என்னுடைய கூற்று இல்லை, ஸ்டாலின் வந்து ஜார்ஜ் பொன்னையா கூற்றுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. ஜார்ஜ் பொன்னையா வந்து எந்த ஹைகோர்ட்டும் எங்களுக்கு கிடையாது, ஆனால் இது வந்து சிறுபான்மையர்களை ஓட்டு போட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தா அவர் ஒரு சுயமரியாதைக்காரர். ஆனால் தன்னுடைய சுயமரியாதையை இழந்து ஓட்டுக்காக நான் வந்து ஒன்றை பிச்சை தான் எடுத்தேங்கிற கதையா அதை மறைமுகமாக ஸ்டாலின் ஒத்துக்கிட்டாரு. ஆனால் அந்த சமுதாயத்தையும் வஞ்சிக்கக்கூடிய விதமாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தோட செயல்பாடு இருக்குது. அவங்க பாருங்க, அவங்களுக்கு யார் யாரெல்லாம் அவங்களுக்கு நல்லது செய்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் அவங்களுக்கு விசுவாசமாக இருக்காங்களோ, அவங்களுக்கெல்லாம் தீட்டின மரத்தில் கூறு பாய்க்கிற விதமாக உடனடியாக அவங்களுக்கு தீமையை செஞ்சுட்டு தான் அந்த தீமைக்காக வேடிக்கை பார்க்கும். எம்ஜிஆர், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ராஜாஜி, அவங்க தலைமையில் கூட்டணி வச்சு ராஜாஜியை உடனே குல்லுபட்டர், குலக்கல்வியை கொண்டு வந்தவர், வேலைக்காக வந்து நின்னார், அது அவருடைய பேரனுக்காக வேலைக்கு வந்து என் வீட்டு வாசல் நின்று கதறினாரு அப்படின்னு சொல்லி கேவலப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அவர் இல்லைனாக்கா நெடுஞ்செழியன் தான் முதல்வர் ஆயிருப்பார், கருணாநிதி ஆயிருக்க முடியாது. எம்ஜிஆரை கட்டி விட்டு வெள்ள தள்ளி புஷ்குல்லா, கிழவன், அட்டக்கத்தி, ஒரு இந்தியாலேயே 2 கேரளா இருக்க முடியுமா, மலையாளத்தான் அப்படின்லாம் சொல்லி இது பண்ணாங்க. 1972 எங்கள் தங்கம் படத்துல தான் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் நடித்து கொடுத்ததுனால தான் எங்களுக்கு வீடு எல்லாமே எங்களுடைய சொத்து பறிபோகாமல் இருந்ததுன்னு சொல்லி முரசொலி மாறனோட இன்டர்வியூ இப்போ கூட சோசியல் மீடியாவில் வந்துட்டு இருக்கு.
அந்த அளவுக்கு நன்மை செஞ்ச ஜெயலலிதாவை துகில் இருந்து துச்சாதன வேலையை காமிச்சவங்க இவங்க. அதை ஓட்டு போட்ட மக்களை வஞ்சிச்சுட்டு தான் மறுவேலை பார்க்கறது. அதே மாதிரிதான் கிறிஸ்துவர்களையும் இவங்க வஞ்சிக்கிறாங்க. இந்த கிறிஸ்துவர்கள்ட்ட எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னா, கன்னிமேரியா சித்தரித்து ஜெயலலிதாவோட கட் அவுட்டை மவுண்ட் ரோட்ல வச்ச உடனே அத்தனை கிறிஸ்தவர்களும் கொதித்தெழுந்து எப்படி நீ வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ரோசத்தோட இருந்த கிறிஸ்தவர்கள், வீரத்தோட இருந்த கிறிஸ்தவர்கள், தன்மானத்தோட இருந்த கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு திருநெல்வேலியில ஒரு திமுக காரன் வீட்டு ஞான ஸ்நானத்துக்காக அந்த பிள்ளைங்க படிச்சா படிக்கட்டும், படிக்கலைன்னா போட்டோம். அந்த காலேஜில் வந்து கிறிஸ்தவர்கள் மட்டும் படிக்கிற அனைத்து மதத்தினரும் படிக்கிறாங்க. கொஞ்சம் மாற்றி யோசிச்சு பாருங்க. விவேகானந்தா காலேஜில் நான் ராமகோபாலனோட நினைவு நாள் நடத்துறேன், அதனால இந்த கல்லூரியில வந்து கொஞ்சம் டயத்தை வந்து காலையிலையும் மாலையிலையும் மாற்றி வச்சுக்கங்க. ராமகோபாலனுக்கு விவேகானந்தா கல்லூரியில நடத்துறது சால பொருந்தும். ஏன்னா அந்த விவேகானந்தா கல்லூரிக்கு சேர்த்து தான் ராமகோபாலன் போராடி இருக்காரு. அப்படி இருக்கும்போது ராமகோபாலனுடைய இருவருமே வீரத்துறவிகள், அதனால அதை நடத்துறது மிகவும் பொருத்தமா இருக்கும். அங்க நடத்தினா கூட இவனுங்க இந்த பையில என்ன சொல்லுவானுங்க, பார்த்தீர்களா இவங்க வந்து இந்த ஆரிய கூட்டத்தை சாமியார்கிட்ட போய் இவங்க டாமினேட் பண்ணி இவங்களுடைய இந்த சனாதனத்தை புகுத்தும் வேலையை இந்த அந்நிய ஆரிய கைக்கூலிகள் செய்கின்றார்கள். ஏன் பை நீலகிரியிலே கூட RSS கேம்ப் நடந்ததுன்னு ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல வந்து சர்க்குலர்லாம் அனுப்பிச்சாங்களே, எதுவும் நீங்க இந்த எந்த வேலையும் நீங்க RSS கேம்ப் எல்லாம் நடத்தக்கூடாது அப்படின்னு இன்னும் தொடர்ந்து பல ஊர்ல செஞ்சுட்டே இருக்காங்க. அங்க இது வந்து இந்து மதம், RSS, பிஜேபி, இந்துத்துவா என்றால் அவங்களுக்கு சர்க்குலர் அனுப்பு, அவங்களை கண்டிச்சு போராட்டம் நடத்து, ஆர்ப்பாட்டம் நடத்து, விஷயத்தை ஊதி பெருசாக்கு. ஆனா திமுக காரன், அதுவும் திமுக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அப்படின்னா அப்படியே நவத்வாரத்தையும் மூடிட்டு பம்மிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு திமுகவோட எழுதப்படாத சட்டமாக நான் பார்க்கின்றேன்.